வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஸ்வா. நான் சொல்கிறத அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டிலேருந்து சொல்லிட்டு ஊருக்கு போயிங்க, அதாவது உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஊருக்கு போயிங்க. ஆனால் அன்னைக்கு தான் உங்களுக்கு கடைசி நாள் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட ஒரு கேஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1997 பலங்கீர், ஒடிசா அப்படின்னு ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான குடும்பம். அங்க மமிதா மேகர் அப்படின்னு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு படிப்புனா ரொம்ப இஷ்டம். ஸோ உங்க ஸ்கூல்ல இருந்து லைஃப்ல ரொம்ப நல்லாவே படிக்கிறாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கும் ஓகே இப்போ நல்லா படிக்கிறா, மேல் படிப்பு படிக்கிறக்காண்டி, அதாவது ஹை ஸ்கூலுக்காண்டி பக்கத்து ஊருக்கு அனுப்புறாங்க. அவங்க ஊர் ஸ்கூல்ல ஹை ஸ்கூல் இல்லை, ஸோ பக்கத்து ஊர்ல ஹை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அங்க இருந்து நல்லா படிக்கிறா, காலேஜும் அதே ஊர்ல முடிக்கிறா. ஸோ இவளுக்கு ரொம்ப படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இவளுக்கு சின்ன வயசுல இருந்து டீச்சர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அவள் படித்த ஸ்கூல்லேயே டீச்சராகவும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் அவள் பக்கத்து ஊர்ல இருந்து அவள் ஊருக்கு வர்றதுக்கு ரொம்ப தூரம் இருந்ததுனால ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சுட்டு இருந்தாள், ஸ்கூல் லைஃப்லையும் காலேஜ் லைஃப்லையும். பட் இப்போ வேலை பார்க்கத்தாலும் அவள் ஸ்கூலுக்கும் அவள் வீட்டுக்கும் அப்பப்பவும் போயிட்டு வர முடியாதனால அதே ஹாஸ்டல்ல, அதாவது அவள் ஸ்கூல் படிக்கும்போது இருந்த ஹாஸ்டல்லையே இப்பவும் டீச்சரா வேலை பார்த்துட்டு ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா. வீக்கெண்ட் தானா அவங்க வீட்டுக்கு போறது அவள் வளர்க்கும். இந்த மாதிரி நிலைமையெல்லாம் கொரோனா வந்துச்சு. அப்போ அவள் வீட்டிலே இருந்து ஆன்லைன் கோர்ஸ் நடத்தணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் வருது. ஸோ வீட்டுக்கு போறா. கிட்டத்தட்ட வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆன்லைன் கோர்ஸ் நடத்திட்டு இருக்கா. அப்பதான் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கொரோனால இருந்து கொஞ்சம் ஊரை தளர்த்தி சில ரெஸ்ட்ரிக்ஷனோட ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவன் ஸ்கூலுக்கு போகலாம். ஸோ அக்டோபர் 8, 2021 அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸ்கூல் இன்னைக்கு ஓப்பன், சில டீச்சர்ஸை மீட் பண்ணி சில விஷயம் பேச வேண்டியிருக்கு, ஸ்கூல் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு மீட்டிங், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு மமிதா மேகர் வந்து காலையிலே உங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. அவங்க ரிட்டர்ன் ஈவினிங் வீட்டுக்கு வரணும் தான் பிளான். பட் வீட்டுக்கு வரல. உங்க அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப பயம். ஸோ தெரிஞ்சவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையுமே கால் பண்ணி கேட்குறாங்க. பட் அங்க இருந்து வந்த ரிப்ளை, நாங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. ஸோ இவங்களால நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியல. மார்னிங் எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு உங்க அப்பா அம்மா நேராக ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க இருக்க வாட்ச்மேன் சொன்னதை கேட்டோன்னே அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி என்ன அந்த வாட்ச்மேன் சொன்னாங்கன்னா, இன்னைக்கு ஸ்கூலே இல்லையே, எந்த டீச்சர்ஸுமே இங்க வரலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா இங்கே தாங்க வந்தாங்க, ஸ்கூல் ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு வந்தாங்க, நைட் ஆயிடுச்சு வரல, காலில் வந்து நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த வாட்ச்மேன், இங்க எந்த மீட்டிங்குமே நடக்கல, நான் நாட்டு ஃபுல்லாக இங்கே தான் இருந்தேன், எந்த டீச்சருமே வரல, யாருமே இங்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் உள்ள போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க. அதுக்கு வாட்ச்மேனால எதுவும் தடுக்க முடியாதனால சரி உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போய் செக் பண்றாங்க, பொண்ணு அங்க இல்லை. அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பொண்ணு வந்தா பட் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றாங்க. சோ இது எங்க போலீஸ் ஸ்டேஷன் கீழே வராது, சோ நீங்க வந்து எங்க தொலைஞ்சாங்களோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க அப்பா அம்மாவுக்கு வேற வழி இல்லாம அவங்க ஊருக்கு ரிட்டர்ன் போய் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ரீகலா அப்படின்னு அவங்க ஊர் பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அங்க வழக்கம் போல போலீஸ் என்ன சொல்லுவாங்களோ அதே மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி அவளை அனுப்பிடுறாங்க. மனம் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, என் பொண்ணு எங்கன்னே தெரியல அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஊர் மக்கள்ல சில பேர் என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா, சோசியல் மீடியா நம்ம போடுவோம், அது மூலியமா நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ சோசியல் மீடியால போடுறாங்க, அது பரவ ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் வைரல் ஆனதுக்கு அப்புறம் அங்க இருந்த போலீஸுக்கு ரொம்ப ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ எஃப்ஐஆர் போட்டு அந்த கேஸை ஃபைல் பண்ணி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ அந்த போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, அவ ஊர்ல இருந்து கிளம்பி பஸ்ல ஏறி சந்தோத்தர் அப்படின்னு ஒரு ஊர்ல பஸ்ல இருந்து இறங்கியிருக்கா. அங்க ஒரு கார்ல ஏறி போயிருக்கா அப்படின்னு மட்டும் தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த காரை ஃபாலோ பண்ணி எல்லா சிசிடிவி கேமரா மூலியமா கண்டுபிடிச்சது என்னன்னா, கார்ல ஏறி மட்டும் போல அது மூலியமா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சுத்தி இருக்கா அப்படின்னு தெரிய வருது. சோ இவங்க அப்பா அம்மாவுக்கு என்னன்னு தெரிய வரல. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் பொண்ணு ஓடி போயிருப்பா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆள் மேல டவுட் வருது. சோ போலீஸ்காரங்க சொல்றாங்க, இந்த ஆள் மேல எனக்கு டவுட் இருக்கு, அவங்கள பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு போலீஸ்காரங்க அப்படி எல்லாம் முடியாது, அவங்களெல்லாம் பிடிச்சி விசாரிக்க முடியாது, நீங்க வீட்டுல போங்க, பொண்ணு ரிட்டர்ன் வருவா அந்த மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணு தெரியல. சோ ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலோட ஓனர் சொல்றாங்க, ஹோம் மினிஸ்டர் எல்லாம் தெரியும், அவங்க எல்லாம் பேசி உங்க பொண்ணை சீக்கிரமா நான் கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுக்குறாங்க. ஆனாலுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லாம தான் வீட்டுக்கு வராங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஆனா அந்த போஸ்ட் வைரல் ஆனதுனால எல்லாரும் ப்ரெஷர் ஆகி ஒருத்தங்க மேல டவுட் வந்துருக்கு. ஸோ அது சோசியல் மீடியால வைரல் ஆகுது. அது யாரு மேல டவுட் வந்திருக்குன்னா, போய் மீட் பண்ணாங்களா ஸ்கூல்ல, அந்த ஸ்கூலோட ஓனர் மேலதான் டவுட் வந்திருக்கு. அவர் பேர் கோவிந்த சாகோ. ஸோ போலீஸ்காரங்களால வேற வழி இல்லாம அவரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில எடுக்கிறாங்க. அப்போ பிரஸ் மீடியா எல்லாமே அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பரபரப்பா நியூஸ் போயிட்டு இருக்கு. அன்னைக்கு
அன்னைக்கு நாளே ரொம்ப பரபரப்பா இருக்கு. இவன் தான் உண்மையில குற்றவாளியா, இவன் என்ன சொல்ல போறான் அப்படின்னு பல கேள்விகளோட இன்னைக்கு நாள் ரொம்ப பரபரப்பா இருக்கு. அந்த டைம்ல ராத்திரி எல்லா நியூஸ்ல வெளியே இருக்காங்க, போலீஸ்காரங்க உள்ள இருக்காங்க. ஆனா ஒரு சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அந்த கைதான ஸ்கூல் ஓனர் காணாமல் போயிட்டார். ஸோ அங்க இருந்தவங்களுக்கு ஆச்சரியம், எப்படி இவ்வளவு நியூஸ் சேனல் இருக்காங்க, ஃபுல்லா போலீஸ்காரங்க இருக்காங்க, அப்படி இருந்தும் அவர் எப்படி காணாம போனாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கு. எல்லாரும் விசாரிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது, அவர் ஹோம் மினிஸ்டர்லாம் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்கல்ல, கட்சிகள் மூலியமா இருக்கிற நிறையவற்றையும் அவருக்கு தெரியுது. ஸோ அது மூலியமா தான் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ஆனா ஓப்பனா எந்த விதமும் நடக்கல, அவரு தப்பித்து சென்றார் மட்டும் தெரிய வந்திருக்கு. அக்டோபர் 17 காணாம போனவர் 2 நாள் கழிச்சு அக்டோபர் 19ஆம் தேதி கண்டுபிடிக்கிறாங்க. அதே நாள்ல தான் ஏஞ்சலிக்கா வித்யாலயா காலேஜ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்திருக்கு. சோ அங்க இருந்த ஒரு கிரவுண்ட்ல தோண்டி இருக்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்த விஷயத்த பார்த்து அரண்டிருக்காங்க. என்ன விஷயம்னா, அங்க ஒரு பெண்ணோட உடல் பாதி எரிந்த நிலையும் பாதி அழுகின நிலையும் இருந்திருக்கு. சோ அங்க இருந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பாடியை மீட்கிறாங்க. அந்த பாடி என்ன பாடின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அங்க இருந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. அவங்க பார்த்தா ஒரு ஹேண்ட்பேக்கும் பர்ஸ் இருந்திருக்கு, லேடிஸோட பர்ஸ். சோ இது லேடிஸோட உடம்பு தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் மமிதாவோட பேரண்ட்ஸை கூப்பிடுறாங்க. இது ஒரு டவுட் வரலாம், ஏன் காணாமல் போன லிஸ்ட் எடுத்து தானே இது யாரோட பாடின்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கல்ல, ஏன் குறிப்பிட்டு மமிதாவோட பேரண்ட்ஸ் மட்டும் கூப்பிடுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எதனாலனா, அந்த காலேஜுக்கும் அமிதா வேலை பார்த்துக்க ஸ்கூலுக்கும் பெரிய தூரம்லாம் இல்லை, வெறும் ஒரு காம்பவுண்ட் செவர் மட்டும்தான். ஸ்கூல் மட்டும் கிடையாது, அந்த ஓனருக்கு அந்த காலேஜும் சொந்தம். ஸோ போலீஸ்காரங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வராங்க. பேரண்ட்ஸ் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க, இது என் பொண்ணு தான். ஸோ டிஎன்ஏ டெஸ்ட்லையும் அது மமிதா தான் கன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ கோவிந்த சாகோவை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க பாணியில. அப்போ அவன் கன்ஃபர்ஸ் பண்றான், அவளை கூப்பிட்டு வந்தேன், அவளை எனக்கு பிடிக்கும், கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம், எல்லாரும் சுத்தணும், அதுக்கப்புறம் நான் அவளை இறக்கி விட்டேன், அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இவன் கன்ஃபர்ஸ் பண்றான். என்னன்னு தெரிய வருதுன்னா, அந்த கோவிந்த சாகுக்கு ஸ்கூல் மட்டும் கிடையாது, அந்த காலேஜ்ல இருந்த ஹாஸ்டல் எல்லாமே அவனோட கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. அதாவது அவன் தான் ஓனரா இருந்தது, ரியல் எஸ்டேட்டும் பண்ணிட்டு இருந்திருக்கான். இது மட்டும் இல்லாம ஹோம் மினிஸ்டர் சில அரசியல்வாதிகளோட பழக்க வழக்கமும் இருந்திருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் கோவிந்த சாகுக்கும் லேடிஸ் மேல வீக்னஸ் இருந்துச்சு. இதை பயன்படுத்தி அங்க இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல காலேஜ் டீச்சர்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வச்சு நிறைய பேர்த்த அபியூஸ் பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இதுல ஹோம் மினிஸ்டர் மட்டும் இல்லாம பல அரசியல்வாதிகளும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கும் இவன் சப்ளை பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. இந்த மாதிரி நிலைமையில தான் அந்த ஹாஸ்டல்ல ஹோம் மினிஸ்டர் அடிக்கடி வந்து போனது மமிதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மமிதா நிறைய எவிடன்ஸ் வச்சிருந்திருக்கா. இதை பத்தி மமிதா அந்த ஹோம் மினிஸ்டர் கிட்டையும் அந்த ஸ்கூல் ஓனர் கிட்டையும் சொல்லியிருக்கிறா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்றீங்க, நான் போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். பட் அவரு காசு கொடுக்குறேன், நிறைய விஷயம் பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் மமிதா பயங்கல. சோ இந்த மாதிரி நிலைமையில தான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கோவிந்த சாகு ஸ்கூலுக்கு வர சொல்றான். அந்த டைம்ல தான் பாதி வழியிலேயே பஸ்ல இருந்து இறங்கி அந்த கார்ல ஏறிட்டா. கார்ல ஏறின உடனே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அவளை கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கான்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம ஈவினிங் வரைக்கும் அந்த கார்லயே சுத்தி இருக்கான். அதுக்கப்புறம் தான் நைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த காலேஜுக்கு போய் குழியில போட்டு புதைச்சிருக்கான். ஆனா அக்டோபர் 6 அன்னைக்கு குழியை தோண்டி வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி குழி தோண்டி வச்சு அக்டோபர் 8 அன்னைக்கு கொலை பண்ணி நைட் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி நைட்டு போய் குழியில புதைச்சிருக்கான். ஆனா புதைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டயர்ஸ் பெட்ரோல் ஊத்தி கொண்டிருக்கான் அப்படின்னு அவன் கன்ஃபர்ஸ் பண்றான். இதுக்கப்புறம் அவனை வெளியில அடைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டன்னு சொல்லி ஒரு 4 பேர் தான் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இது ஹோம் மினிஸ்டரும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவங்களே விசாரிக்கிறாங்க. அது மூலியமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. பட் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிற டைம்ல டிசம்பர் 20, 2022 மர்மமான முறையில கோவிந்த சாகு சிறையிலேயே மர்மமான முறையில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஹோம் மினிஸ்டருக்கு சம்பந்தம் இருக்கு, இந்த மாதிரி விஷயம் நடந்து அப்படி பரவலா இருக்கிறதுனால உண்மையான அக்யூஸ்டே இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸோட வீரியம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. சோ கொஞ்சம் தளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இந்த கேஸ்ல ஹோம் மினிஸ்டர் சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, சோ அவர் மூலியமா தான் இந்த இவர் இறந்துக்கலாம். இது உண்மையான்னு தெரியல, பட் இது ஒரு அசிம். இந்த மாதிரி கேஸும் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. சோ நீங்க ஒரு எவிடன்ஸ் வச்சிருந்தாலும் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. யாருக்கும் தெரியாத அளவுக்கு பாத்துக்கங்க. அதாவது சம்பந்தப்பட்டவங்களுக்கே தெரியாத அளவுக்கு பாத்துக்கங்க. ஏன்னா சம்பந்தப்பட்டவங்க ஒரு பெரிய கிரைம் பண்றாங்கன்னா அவங்க எந்த எக்ஷன் அளவுக்கு போறதுக்கும் தயங்க மாட்டாங்க. நீங்க ஹீரோஷியம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எந்த விஷயத்தையும் தலையிட்டுறாங்க, நேரா போலீஸ் ஸ்டேஷன்லயோ இல்லை உங்க தெரிஞ்சவங்க மூலியமாவோ கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்க பேர் வராம பாத்துக்கோங்க. அப்படின்னா நான் பேர் வர்றது தப்பு கிடையாது, ஃபேமிலி எல்லாமே இருக்கு, உங்களுக்கும் லைஃப் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனோ எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸோ டிஜிபி ஆஃபீஸ் அந்த மாதிரி கொரியர் கூட பண்ணி தான் என்னோட ஒரு ஐடியா. தைரியமா இருக்கிறது தப்பு கிடையாது. அதே டைம்ல நம்ம லைஃபையும் நம்ம பாத்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல வர்ற வரைக்கும் பாய்.